வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/10/2025 புரட்டாசி மாதம் 28ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகளுடன் மனமிட்டு பேசுவதும், அவர்கள் எது சொன்னாலும் கண்டுக்காமல் போவதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படுவதும், உத்தியோக ரீதியாக பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வதும், மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று முடிவுகள் எடுப்பதும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு என்று நல்லது நடப்பதும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலத்தை பெறுவதும் என்று சகல விதத்திலும் ஏற்றத்தை தரும். கூட்டாளிகள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு. பதட்டம் குறைவதும், மன அழுத்தம் குறைவதும், தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி என்று பெரிய அளவுக்கு நம்பிக்கையை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், தாய் வழி வரவு, தந்தை வழி வரவு மேன்மேடையும். உத்தியோகத்தையே நினைத்து கொண்டிருந்தவர்கள் குடும்பத்திற்காக இன்று நேரத்தை ஒதுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவோம். குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் யோகமும் அனுகூலமும் நிச்சயமாக பெறுவீர்கள். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். வசந்த காலத்திற்கு உண்டான சந்தோஷ அமைப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். மதியத்தில் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிமித்தமாக ஒரு நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். 12 மணியிலிருந்து அது சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். மேலதிகாரிகளுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய நல்ல காலகட்டம். வாகன அமைப்பில் மாற்றங்கள் எதிர்பார்த்திருந்தால் அதற்குண்டான நல்ல செய்தி கிடைப்பது ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோகத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். மதியம் 11:59 வரை சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருந்தாலே போதும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபகாரியத்தில் அனுகூலங்கள் டக்கென்று ஏற்படுவது ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள்
தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். மதியம் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமத்துக்கு உட்படுகிறீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடுவது குடும்ப உறவுகளை மேன்மையடைய செய்யும். சொன்னவர்கள் சொல்லிட்டு அவர்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வார்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், தொலைதூரத்தில் இருந்தாலும் ஒரு ஃபோனில் பேசுவதும் அல்லது மெயில் போடுவதும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் உத்தியோக நிமித்தமாக கடல் கடந்து இருப்பவர்கள், வேறு மாநிலத்தில் இருப்பவர்கள் ஒரு வீடியோ கால் இல்லாது குடும்பத்தில் பேசிக்கொள்வது இன்றைக்கு நாளில் நன்மை தரும். தேவையில்லாத பிரச்சனைகளை நிவர்த்தி ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். சுபவிரிய பிராப்தம் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுகிறது. எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீன ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.